முருகப்பெருமான போர்க்கடவுளா நாம சொல்றோம். அத பத்தி இப்போ சமீபத்துல போர்க்கடவுள் அப்படின்ட்டு யாரும் சொல்றதும் இல்ல. உண்மை. இதுவும் நம்ம மறந்து போன ஒரு முக்கியமான விஷயம். கடந்த ஒரு 500 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் முருகப்பெருமான் அப்படின்னாலே அவரோட வழிபாட நம்ம தொடர்ந்து செஞ்சோம். அவர் ஒரு அற்புதமான போர்க்கடவுள் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பத்துலருந்து எடுத்தோம்னா, போன யுகத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், "சேனாதிபதிகளில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன்" அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, சேனாதிபதி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்? மொத்தம் படைகளையும் வழி நடத்துறது மட்டும் படைத்தலைவன். அல்லாமல், அடுத்ததா நம்மளோட அந்த நாட்டையும், நகரத்தையும், மக்களையும் பாதுகாக்கிறதும் சேனாதிபதி தான். படைகளை வழி நடத்துறது சேனாதிபதி. இன்னைய தேதிக்கு ஒரு மற்ற நாடுகள்ல ராணுவ புரட்சி ஏற்படுறதும், மக்கள் புரட்சி ஏற்படுறது, புரட்சியாளர்கள் செய்யறது, இது எல்லாரையும் அடக்கிறது, நிறுத்துறது, கட்டுக்குள் வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சேனாதிபதிகள். அந்த நாட்டின் ராணுவ தளபதிகள். அவங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாகவும், புத்திசாலிகளாகவும், பலசாலிகளாகவும் இருந்தா அதை நிறுத்த முடியும். அந்த வகையில முருகப்பெருமான ஒன்று தொட்டு நம்ம வழிபட்டு தான் வந்துட்டு இருக்கோம். முருகப்பெருமான் முக்கியமா போர்க்கடவுள் தான். நான் சொன்ன மாதிரி சேனாதிபதிகளில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன். அப்போ ஸ்கந்தன் எப்படி போர் செஞ்சார்? இதுக்கு நேரா அப்படியே ஸ்கந்த புராணம் போனீங்கன்னா, அவர் செஞ்ச போர் எப்படிப்பட்டது? அங்க எதிரிகள்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைவரையும் அடக்கி ஒடுக்கி தன் கட்டுக்குள் வைத்தார். யாரையும் அழித்துல பெருசா. முக்கியமா சூரபத்மனையும் அழிக்கல. இது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரபத்மனை அழிக்காம மயிலாகவும் சேவலாகவும் மாத்தி தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டார். சோ ஒருத்தரை அழிச்சிடக்கூடாது. அந்த வகையில எதிரிகளையும் தன் வசமாக்கி தன் கட்டுக்குள் கொண்டு வரும் சக்தி படைத்தவர் முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.